பாரு உன் உடம்புக்குள்ள சக்தி நல்லா பாரு. இந்த போட்டோ நல்லா பாரு. குடிக்கணும், விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. பட் ஸ்வாஹா. ஓம் ரேம் க்ளீம் பட் ஸ்வாஹா. ரேம் க்ளீம் 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 க்ளீம். நம்பிக்கை இல்லாத சொன்னீங்க. ஆமா, இப்ப நம்பிக்கையோட பாருங்க. ஆனா இப்ப உங்க கண்ணுக்கு தெரியுது, சுத்துது சாமி. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம திருவேற்காடுல ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு வந்திருக்கோம். அந்த பிரபல ஜோதிடர் இன்றைக்கு மக்களினுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. அவர் யாரு என்னன்னு பார்ப்போம் வாங்க. சுவாமி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரு சுவாமி? என்னோட பேரு ஸ்ரீ கே ஐயப்பராஜு. நம்ம அப்பா பேரு ஸ்ரீ கே சகாதேவ ராஜு சுவாமி. ஓ, எத்தனை வருஷமா இந்த ஏரியாவில் நீங்க இந்த ஜோதிட நிலையத்துல ஜோதிடம் கணித்து மக்களுக்கு கூறிட்டு இருக்கீங்க? சுவாமி, நாங்க தாத்தா காலத்துல இருந்துதான் இந்த ஜோசியமும் கூறுகிறோம். இது நம்ம பாரம்பரியமாவே வந்துகிட்டே இருக்கு. எங்க தாத்தா அப்பாவுக்கு சொல்ல கொடுத்தது, அப்பா எனக்கு சொல்ல கொடுத்ததுதான் இந்த ஜோதிடம். இந்த திருவேற்காடு கருமாரி அம்மா சன்னிதில நம்ம 50 வருஷமாவே இங்க நம்ம இருக்கிறோம். ஓ, பரம்பரையா பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா சுவாமி. ஓ, நீங்க எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் இந்த ஃபீல்டுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு சுவாமி. நான் சின்ன வயசுல இருந்துதான் இந்த ஜோதிடம் எல்லாம் கத்து கொடுத்திருக்கிறாங்க அப்பா. நான் ஒரு 30 வருஷமாவே இந்த ஜோதிடம்ல எல்லாத்துக்கும் பாத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு சுவாமி. ஓகே ஓகே. உங்களுடைய பேரு ஸ்ரீ ஐயப்பராஜு? ஆமா சுவாமி, ஸ்ரீ கே ஐயப்பராஜு. ஓ, இந்த சிந்து காம்ப்ளெக்ஸ்ல உங்களுடைய ஜோதிட நிலையம் இருக்குது திருவேற்காட்டுல. ஆமா சுவாமி, கோயிலுக்கு எதிரில. ஆமா சுவாமி. கேட்டா எல்லாரும் உங்களை சொல்லிடுவாங்க. சுவாமி, நீங்க இந்த ஜோதிடம் மக்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களே? ஆமா ஐயா. எந்த முறையில மக்களுக்கு நீங்க ஜோதிடம் பார்த்து சொல்றீங்க? அவங்க ஜாதகம் கொண்டு வரணுமா, இல்ல அவங்கள பார்த்து சொல்லுவீங்களா, எப்படி சொல்லுவீங்க? சுவாமி, நம்ம கைரேகை பார்த்துட்டு முகரேகை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில நட்டம், அப்புறம் வியாபாரத்துல நட்டம், வாழ்க்கையில மனசாந்தி இல்லாத, குழந்தை பாக்கியம் இல்லாத, நாகதோஷனா, அப்புறம் இந்த கண்ணு திருஷ்டி, பொறாமை, சேவினா, தாந்திரிக முறையிலோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க பரிகாரம் கூறுகிறோம், சொல்லிக்கிட்டே வருகிறோம். சுவாமி, இப்போ ஒருத்தருக்கு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஜோதிடம் சொல்றீங்க? ஜாதகம் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில நடக்கிறது, நடந்து போனது எல்லா விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் இந்த ஜோதிடத்துல நம்ம கூறுகிறோம். இது நம்ம தாத்தா காலத்துல இருந்து இந்த ஜோதிடம் சொல்லிக்கிட்டு வரும். சுவாமி, இப்ப இந்த மக்கள் அவங்க ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுக்க. ஆமா, வெவ்வேறு ஊர்ல இருப்பாங்க, ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி பார்க்கணும்? அவங்க ஊர்ல இருந்த நீங்க வீடியோ கால்ல பாப்பீங்களா, எப்படி பாப்பீங்க, என்ன? ஆமா, சொல்லுங்க சுவாமி. ஐயா, நாங்க நேரா வந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஜோசியம் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு நேராவே வர முடியாம ரொம்ப தூரத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க. சுவாமி, நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம், நேரா வர முடியாது, அதுக்கு என்ன சுவாமி எங்களுக்கு ஜோசியம் பார்ப்பீங்களான்னு கேட்கும்போது 100% பார்க்க முடியும் அம்மான்னு நாங்கள் சொல்றது உண்டு. அப்படியே வாட்ஸ்அப்ல ஃபோட்டோ, பேரு, டேட் ஆஃப் பர்த் அனுப்பினாலும் கூட அவங்க வாழ்க்கையில
அவங்க ஜாதகத்துல என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன நடக்க போறது விஷயங்கள் நாங்க எல்லாம் தேவி வாக்கு கொடுத்து வாங்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நடக்க போறது விஷயம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்றோம். சுவாமி ஐயா இது ஒரு செப்பு மாதிரி ஒரு சிலை வச்சிருக்கீங்க, பெண் சிலையா இருக்கு. ஆமா, ஒரு சினிமாலாம் வர மாதிரி பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அங்க பார்த்தா 2 மண்டபத்துல தலையில இது இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மன் சிலை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வச்சிருக்கீங்க. பார்த்தா ஏதோ மந்திரம் அது இதெல்லாம் பண்ற மாதிரி, ஏதோ பில்லி சூனியம் மந்திரம் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கே சாமி. என்ன சாமி இது? ஐயா, இது நாங்க பில்லி சூனியம் பண்றது கிடையாது. நாங்க தேவி கருமாரியம்மா பூஜை பண்றது ஆளும். ஓஹோ. ஆனா தெய்வ சக்தி பக்கத்துலயே தீய சக்தி இருக்கும். நிறைய சக்தி. ஆமா, தெய்வ சக்தி பக்கத்துலயே தீய சக்தி இருக்கும். இந்த உலகத்துல தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளவு உண்மையோ தீய சக்தி இருக்கிறது கூட அவ்வளவு உண்மை. ஓஹோ. இதெல்லாம் என்னன்னா சங்கினி, சங்கடி. ஆமா, சங்கினி, மோகினி, டாக்கினின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நல்ல சக்தி. ஓ, இதா சங்கடியா? சங்கினி, டாக்கினி. ஓ, சங்கடி. ரெண்டு அக்கா தங்காச்சி. ஓஹோ. இது என்னன்னா ஐயா, நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாதே, அவங்க வரும்போது காத்து கூட வரும். நிறைய பேருக்கு பில்லி சூனியம் யாரோ செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு எல்லாம் வருவாங்க. அவங்க வெளியில இருக்கிற பிரச்சனை இந்த இடத்துக்கு வரும்போது இது நம்மளுக்கு காப்பாத்தும். தெய்வ சக்தி காப்பாத்தும், இந்த சக்தி கூட காப்பாத்தும். இது அவங்களதானே காப்பாத்தணும், உங்களை ஏன் காப்பாத்தணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அவங்க மேல இருக்கிற சக்தி ஒரு டைம்ல வெளியில நம்ம மேல வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஓஹோ. ஆமா, இது என்ன சக்தின்னா செங்கினி, டாக்கினி மாதிரி இது நல்ல சக்தி தான். இது கிட்டது செய்யாது, இது நல்லது செய்யும். அதனால்தான் நம்ம பக்கத்திலேயே தேவி பாதது கீழே பாரு, தேவி பாதது கீழே எப்பவுமே இந்த இடத்துல இருக்கும். தேவி கூட அதிக பாதுகாப்பு பண்ணும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்திலோ பிரச்சனைகளோ பில்லி சூனியால வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இது கூட அப்பப்போ நமக்கு வைப்ரேஷன் கொடுக்கும். சுவாமி, இந்த ஆளுக்கு பில்லி சூனியம் இருக்கு, நீ ஜாகிரதையா இருக்கணும். இந்த ஆளுக்கு பெய் இருக்கு, நீ ஜாகிரதையா இருக்கணும். ஆனா இந்த ரெண்டும் இந்த கபாலா பார்த்து இண்டிகேஷன் கொடுக்கும். ஆமா, இண்டிகேஷன் கொடுக்கும் ஐயா. இதனால மக்களுக்கு எந்த கெடுதல் நான் செய்ய மாட்டேன். இது நம்ம சேஃப்டிக்காக, அவங்களோட பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது அம்மா பாதத்துக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் பூஜை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லா கருமாரி அம்மா ஆசீர்வாதமும் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கணும்னு அம்மா சொன்னதுதான் இதெல்லாம். ஓஹோ, சரி. ஆமா, தெய்வ சக்தி பக்கத்துலயே தீய சக்தி கூட இருக்கும். அது எப்படியா நீங்க பண்றீங்க? அது என்ன? அது ஆமாய்யா, நிறைய பேர் என்னன்னா இந்த இடத்துல பெரிய பெரிய ப்ராப்ளத்துல வருவாங்க. சரி, பெரிய பெரிய ப்ராப்ளம். அவங்க எத்தனோ இடத்துக்கு போய் எத்தனோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த சர்ச்சுக்கு போவாங்க. அப்புறம் மக்காக்கு இந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, மசூதி போவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போய் நான் நிறைய சாமியார் கிட்ட எல்லாம் போவாங்க. எல்லாம் பூஜை பண்ணாலும் நிறைய தீய சக்தி உடம்பு விட்டு வெளியே ஆகாது. அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது சுவாமி அவங்க கேட்பாங்க, சுவாமி நம்ம உடம்புக்குள்ள ஏதோ இருக்கு, ஆனா கண்டுபிடிக்கிறது முடியல, உங்களால உற வைக்க முடியுமா, உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பாங்க. சரி. அதே மாதிரி அது தீய சக்தி இருந்ததா நமக்கு வைப்ரேஷன் தெரியும். ஓஹோ. ஆமா, இப்ப கூட உங்க உடம்புல பெரிய சக்தி எதுவுமே இல்ல, ஆனா கொஞ்சம் தீய சக்தியோட எஃபெக்ட் நடுவுல வரும்போது போகும்போது அதோட சக்தி எஃபெக்ட் உங்க உடம்புல கூட பட்டுருச்சு. அப்படி அது உங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா சொல்லுது, காதுல சொல்லுது. ஐயாக்கு கூட இருக்கு. முடிஞ்சு நான் லைவ்ல காட்டு வைப்பேன். காட்டுக்கு பாக்கலாம், பாக்குறீங்களா? பாக்குறேன். பாக்குறீங்களா? காட்டுற பாருங்க. ஆனா இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆமா. ஆனாலும் உங்க உடம்புல கூட அந்த சக்தி, தீய சக்தி, நல்ல சக்தி இல்ல, தீய சக்தி தான் இருக்கு. நான் இப்ப காட்ட போறேன், பாரு. காட்டுக்கோ. ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் தேவி, ஓம் தேவி, நாராயண நாராயண நாராயணி. இது என்னன்னா நம்ம பாரம்பரியமா வருது. இது யாரு உடம்புல தீய சக்தி இருந்தா இதுக்குள்ள வைப்ரேஷன் தெரியும். ஓஹோ. உடம்புக்குள்ள மாதிரி இருக்கு சுவாமி. ஆமா, பாருங்க பாருங்க. இது ஒரு சஞ்சீவனி ஏறு. இது சாதாரண எங்கேயுமே கிடைக்காது. இது
நம்ம தாத்தா காலத்துல இருந்து வருது. நம்ம தாத்தா வந்து நம்ம அப்பாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க, நம்ம அப்பா வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. யாரு உடம்புல எந்த தீய சக்தி இருக்கோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓ, எப்படி கண்டுபிடிக்க? ஆமா, இது வந்து உன் உடம்புல இருந்தா தீய சக்தி இருந்தா இது வந்து ரவுண்ட் அடிக்கும். உன் உடம்புல தீய சக்தி இருக்குன்னு தேவி சொல்லுது, புரியுதா? வைப்ரேஷன் கூட காட்டுது எனக்கு. ஓஹோ, அது இப்போ உன் கண்ணால நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா பாக்குறீங்களா? ஆமா, பார்க்கணும். ஓம் சக்தி 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 ஓம். அம்மா, அங்க தண்ணி எடுத்துட்டு வா, ஒரு கிளாஸ். ஓம் சக்தி ஓம் சக்தி. போதும் போதும். உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் வந்து ராமச்சந்திரன். இது என்னது? குங்குமம். எடுத்துக்கோ. அது என்னது? இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. உன் பேரு 3 வாட்டி சொல்லிட்டு அதுல போடு. 3 ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், ராமச்சந்திரன். இது என்னது? சந்தனம். உன் பேர் 3 வாட்டி சொல்லி அதுல போடு. ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், ராமச்சந்திரன். பேசலாமா? பேசலாம். நல்லா பாருங்க. இது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. உன் கையில இருக்கு. தீய சக்தி உன் உடம்புக்கு வராது. இவன் உடம்புக்கு தீய சக்தி இருக்காது, வராது. எதுக்குன்னா நான் தேவி பூஜா, தேவி மந்திரங்கள், தேவி பீஜ அக்ஷரம் எல்லாமே நம்ம பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த பிரச்சனை வராது. அதனாலதான் எத்தனை பேர் பிரச்சனையோட இங்க வராங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து நம்ப மாட்டீங்க, நான் சொல்றேன் பாருங்க, நல்லா பாரு. பாத்திருக்கீங்களா? பாத்துட்டேன். என் உடம்புல தீய சக்தி இல்ல, இருந்தா இது அப்படியே ரவுண்ட் அடிக்கும், அப்படியே சுத்தும். இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஆனா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கு. சரியா? ஓகே. உன் கை கொடுங்க, ரைட் ஹேண்ட் கொடுங்க. ஜெய் மாதா 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 விஜய மாதா விஜய மாதா சாமுண்டேஸ்வரி श्री राजराजेश्वरी त्रिपुर सुंदर प्रभुरामिका मोकामिका चामुंडेश्वरी देवी लोक माता लोक करण परमेश्वरी विश्व शक्ति पराशक्ति कंची कामाक्षी मधुरी मीनाक्षी काशी विशालाक्षी सर्वेश्वरी ओम शक्ति सर्वेश्वरी ओम शक्ति सर्वेश्वरी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम महादेव ओम महादेव 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 ओम महादेवी நல்ல கையோட பத்திரமா வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் நான் சொல்ற வரைக்கும் ஓம் பிடிக்கணும், விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஓகே. ஓம் சக்தி ஓம் தேவி சக்தி ஓம் தேவி ஓம் தேவி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேவி ஓம் தேவி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேவி ஓம் தேவி ஓம் சக்தி ஓம். ஐயா உடம்புக்குள்ள இருக்கிற தீய சக்தி நம்ம காதுக்கு தெரியும், காதுக்கு தெரியணும், காதுக்கு தெரியணும், காதுக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியணும், உடம்புக்கு தெரியணும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் க்ளீம் ரீம் பட் स्वाहा ओम ह्रीम क्लीम फट स्वाहा ओम ह्रीम क्लीम फट स्वाहा. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஓம் ह्रीम 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 क्लीम ஐம் ஃபட் ஸ்வாஹா. ஐயா பார்க்கணும்னு ஆசை இருக்கா? பார்க்கணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா பார்க்கணும். உன் உடம்புக்குள்ள இருக்கிற தீய சக்தி உண்மை 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 நீ பார்க்க போறே. உன் கண்ணுக்கு தெரிய போகுது, தேவி உன் கைக்கு சொல்லுது, உன் காதுக்கு சொல்லுது, உன் கண்ணுக்கு காட்டுருச்சு, உன் கண்ணு காட்டும். அப்படியே எடுத்துட்டு இப்படியே பாரு. ஓம் ரீம் 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 க்ளீம் 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 க்ளீம். சுத்து சுத்து. உன் உடம்புக்குள்ள இருக்கிறத தீய சக்தி உன் பின்னாடி சுத்துது, சுத்துது. உன் உடம்புக்குள்ள இருக்கு, சுத்து சுத்து. பாரு, கண்ணால பாரு. சுத்துதா சாமி? சுத்துது சுத்துதா சுத்துதா. எப்படி பாரு. என் கையில இருக்கும் போது சுத்தல, ஆமா. உன் கையில இருக்கும் போது சுத்துது, ஆமா. அப்ப என்னன்னு நீயே பாரு. நம்ம கிட்ட தெய்வ சக்தி இருக்கு, எல்லா சக்தி இருக்கு. ஓ, நம்பிக்கை தான் முக்கியம். நீ நம்பிக்கை இல்லாத சொன்னீங்க, ஆமா. இப்ப நம்பிக்கையோட பாருங்க. என்கிட்ட கருமாரியம்மா தேவி சக்தி இருக்கிறதுனாலதான் உன் உடம்புக்குள்ள இருக்கிறத சக்தி உன் கண்ணுக்கு தெரியல, ஆனா இப்ப உங்க கண்ணுக்கு தெரியுது. நல்லா பாரு. சுத்துது சாமி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஜெயம் சாமி. இப்ப நீங்க வந்து தீய சக்தி இருந்தா இது சுத்துனீங்க, சுத்துச்சு. ஆமா. உங்களுக்கு சுத்தல, எனக்கு சுத்துச்சு. ஆமா. சரி, இப்ப இந்த தீய சக்தியை எப்படி போக்குவீங்க? ஐயா, இப்போ இந்த தீய சக்தி
இந்த தெய்வ என்ன சக்தி தீய சக்தின்னு சொல்ல முடியுமா? தீய சக்தி வந்து அது ஒரு காட்டெறி, ஒரு பயங்கரமான தீய சக்தி. அது கண்ணுக்கு தெரியாது. அதே போல நிறைய சக்திகள் இருக்கும். இந்த பில்லு சூனியம், அப்புறம் வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு குட்டி சைத்தானம், ஏவலோ, இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு இருக்கும். உன் உடம்புல என்ன சக்தி இருக்குன்னேது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா அது வந்து காட்டேரி, ரத்த காட்டேரி சொல்லுவாங்க. ஆனா ஒன்றும் பயப்படாது. அதுக்கு நான் வந்து ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி நான் பூஜை போட்டு உங்களுக்கு தேவி பூஜை போட்டுட்டு உங்களுக்கு தாயித்து தகுடு ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவேன். அது பத்திரமா ஒன்னு இடுப்புல கட்டுக்கணும், ஒன்னு வந்து ரைட் ஹேண்ட்ல கட்டுக்கணும், ஒன்னு வந்து கழுத்துல போட்டுக்கணும். இது பத்திரமாவே இருந்தா உங்களை காட்டேரி ஒன்னும் தொந்தரவு கொடுக்காது. உடனே அது உங்க உடம்பு விட்டு வெளியாயிடும். நீங்க சந்தோஷமா ஆரோக்கியத்தோட செலவத்தோட திருப்தியா இருப்பீங்க. ஒன்னும் கவலைப்படாது. நான் உங்களுக்கு இருக்கேன். அம்மவாறு துர்காதேவி ராமஜெயம், துர்காதேவி ராமஜெயம். சர்வே ஜனா சுகுனோ பவந்து, தீர்காஷ்மான் பவ, ஆரோக்கியம் பிராப்தி, சகல காரிய பிராப்தி. ஜெயம் ஜெயம் ஜெயம். ரொம்ப நன்றி சுவாமி. ஐயா, பல விஷயங்களை வந்து இப்ப எனக்கு தெரிவிச்சீங்க. என்னையே வந்து இதுக்கு உதாரணமா காட்டி பண்ணீங்க. ஆமா ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, இதுல வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆமா, இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்து ஒரு ஆமா கெட்ட விஷயத்த போக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றீங்க. அதுவே ஒரு பாசிட்டிவான திங்கிங் தான். ஆமா, நல்லதுதான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற சில பயங்கள் அது இது, ஆமா, அதெல்லாம் வந்து எப்படியோ உங்களை மாதிரி கண்டிப்பா ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதால துணிச்சலா இருக்கிறதுக்கு பயன்படுது. ஆமா, ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஆமா, ஒரு புதிய விஷயத்த இன்னைக்கு நான் பார்த்தேன். கண்டிப்பா அந்த ஆமா வேர் வந்து சுத்துது. கண்டிப்பா உங்க கையில சுத்தல, என் கையில சுத்துச்சு. ஆமா, அதன் மூலம் வந்து எனக்கு வந்து ஏதோ தீய சக்தி இருக்குன்னு சொல்லி அதை போக்குறதுக்கு வழி சொன்னீங்க. ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தர பிரபிராமிக மூகாம்பிக சாமுண்டேஸ்வரி தேவி லோக மாதா லோகால பரமேஸ்வரி ஈஸ்வரி ஆதிசக்தி பராசக்தி కంచి కామాక్షి మధుర మీనాక్షి కాశీ విశాలాక్షి సర్వేశ్వర సర్వమంగళాని సుఖీ భవ సుఖీ భవ సుఖీ భవ. ராமஜெயம், ஸ்ரீராம ஜெயம் ஐயா. ரொம்ப நன்றி சுவாமி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம், ஜெயம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.